வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 2 இலங்கையர்கள் மாலைதீவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் இருவரும் கடந்த 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் 43 வயதான கங்கனமலகே திலக் சோமசந்திர மற்றும் 46 வயதான தேவநிதிகே பிரியந்த சில்வா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 9ஆம் தேதியில் வேலனா சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஆலோசனை பெற்ற பின்னர் 2 இலங்கையர்களும் மாலைதீவு போலீசாரால் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் இருவரும் மீண்டும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனவரி 1ஆம் தேதி 2016க்கு பிறகு பணியமர்த்தப்பட்ட அரசு அதிகாரிகளின் நியமன கடிதங்களில் ஓய்வூதிய உரிமை தொடர்பான விதிகளை திருத்துவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு மிகவும் பொருத்தமான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான 2016 பட்ஜெட் முன்மொழிவின்படி ஜனவரி 1ஆம் தேதி 2016 முதல் பொதுப்பணியில் சேர்க்கப்பட்ட அனைத்து அதிகாரிகளின் நியமன கடிதங்களிலும் இந்த நியமன ஓய்வூதியத்துக்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு உரிமையுள்ள ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அரசாங்கத்தின் எதிர்கால கொள்கை முடிவுக்கு நீங்கள் உட்பட்டிருப்பீர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் ஜனவரி 1ஆம் தேதி 2016க்கு பிறகு பொது சேவையில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. மேலும் 2026 வரவு செலவு திட்டத்தில் தொடர்புடைய நியமன கடிதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓய்வூதிய நிபந்தனைகளை திருத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இது தற்போதுள்ள ஓய்வூதிய திட்டத்துக்கானவர்களின் உரிமையை உறுதிப்படுத்துகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 2026 வரவு செலவு திட்டங்களுக்கு இணங்க வழங்கப்படவுள்ள நிவாரண திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் சேவைக்கு ஏற்ப நியாயமான நாளாந்த ஊதியத்தை வழங்கும் நோக்கில் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த ஊதியத்தை 1550 ரூபாவாக உயர்த்தவும் தினசரி வருகை ஊக்கத்தொகையாக 200 ரூபாவாக வழங்கவும் ஜனாதிபதி முன்மொழிந்திருந்தார். இந்த திட்டங்களை செயல்படுத்த 2026ஆம் ஆண்டுக்கு 5000 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது. அதன்படி தோட்டக்கலை மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சகம் அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசித்து ஜனவரி 1ஆம் தேதி 2026 முதல் 6 மாதங்களுக்கு தோட்ட நிறுவனங்கள் மூலம் தொடர்புடைய ஊக்கத்தொகையை செலுத்தவும் பின்னர் அதை நேரடியாக தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முறைமையின்படி தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பனவை வழங்குவதற்காக தொழிலாளர் அமைச்சரும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சரும் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் குளிர் மற்றும் வறண்ட வானிலை காரணமாக வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதார திணைக்களம் எச்சரித்துள்ளது. காய்ச்சல், இருமல், தடிமன், தொண்டை வலி, கடும் தலைவலி, தசைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற நோய் அறிகுறிகள் 3 நாட்களுக்கு மேல் காணப்படுமாயின் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கம்பகா மருத்துவமனையின் சிரேஷ்ட மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகே இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த காலப்பகுதியில் சிறுவர்கள் மத்தியில் வைரஸ் தொற்றுகள் அதிகரிப்பதாகவும் மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமே குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டில் பல பகுதியில் வழித்தரச்சுடன் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் நேற்று காலை அறிக்கையிலே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் 2 நாட்களில் இந்த நிலைமை மாறிவிடும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் 34 கோயில்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்று அவற்றை அகற்றுமாறு நீதிமன்றத்தால் மாநகர சபைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர அறிவித்துள்ளார். மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் திருகோணமலை புத்தர் சிலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தேரர்களின் வழக்கு தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் தொடர்ந்தும் பேசியதாவது, இப்போது 8 கோயில்கள் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் சட்டத்திட்டங்களை மீறி அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு கடல் அலைகளும் அடிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் நாங்கள் இது தொடர்பில் கதைக்கவில்லை. பௌத்தர்களாக நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருந்தோம். ஆனால் இவ்வாறு தேர்களை கைது செய்து பௌத்த மதத்துக்கு தீங்கிழைத்து பேச வைக்கின்றனர்.
காலையில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலையை வணங்குவதற்கு இரவு வந்த பௌத்த பிக்குகளை கடலோர பாதுகாப்பு திணைக்கள சட்டத்திட்டங்களை மீறியதாக கைது செய்தது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாகும். இது திட்டமிடப்பட்ட செயல்பாடாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த கோரி நுவரெலியா பிரதான அஞ்சல் அலுவலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா பிரதேசத்தில் 2026ஆம் ஆண்டில் 6ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். சர்ச்சைக்குரிய ஆங்கில பாட கற்றல் தொகுதியை தவிர ஏனைய பாடங்கள் தொடர்பான கற்றல் தொகுதிகளை காலம் கடத்தாமல் மாணவர்களுக்கு உடனடியாக கற்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன்போது வலியுறுத்தினர். மேலும் எதிர்வரும் நாட்கள் இதற்கு தேர்வு கிடைக்காவிட்டால் பாடசாலை மாணவர்களையும் வீதிக்கு வரவழைத்து பாரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் 2019ஆம் ஆண்டுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் 2019ஆம் ஆண்டு தற்போதைய ஆளுநர் அப்போதைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வேதநாயகன் காலத்தில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கான கொடுப்பனவு காலம் இன்று வரை வழங்காமல் உள்ளது. இதன் காரணமாக குறித்த பயனாளிகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வரும் நிலையில் மழைக்காலங்களில் இருக்க இடமில்லாமல் அல்லல் பட செயல்பாடுகள் வருடங்களாக தொடர்ந்து வருகின்றன. தற்போதைய அரசாங்கம் பாரபட்சமற்ற அரசாங்கம் என கூறி ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த ஆட்சியரிடம் பெற்ற வீடு திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்காமல் தங்களது ஆட்சிகள் புதிய வீட்டு திட்டங்களுக்கான கொடுப்பனவை வழங்குகிறார்கள். இந்த செயல்பாடுகள் பாதிக்கப்பட்ட எமக்கு மிகவும் மனவேதனையை தருவதோடு தற்போதைய ஆளுநர் கூட இது தொடர்பில் மௌனமாக இருப்பது நமக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகின்றது. யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வீதியில் நடந்து திரிகிறார். ஆனால் யாழ் மாவட்டத்தில் வீடுகள் இல்லாமல் அரைகுறை வீடுகளில் தங்கியுள்ளோரை சந்திப்பதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆகவே எமது பிரச்சினை தொடர்பில் வடமாகாண ஆளுநருக்கு மீண்டும் தெரியப்படுத்தியுள்ளோம். எமது பிரச்சினையை விரைந்து தீர்க்காவிடின் எமது போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்க வாகன இறக்குமதி மூலம் 904 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது. இது 441 பில்லியன் ரூபாய் என்று திட்டமிடப்பட்ட இலக்கை விட அதிகமாகும். பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் நிசாந்த ஜெயவீர நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த தகவலை வெளியிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்தன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக வருவாய் விவரங்கள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். அந்நிய செலாவணியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இறக்குமதியாளர்கள் மீது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான கூடுதல் கட்டணம் விதிக்கப்படுவதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டில் அரச பாடசாலைகளுக்கான விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் அரசாங்க பாடசாலைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி முதல் தவணையின் முதல் கட்டம் இன்று முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2 வரை மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதியில் கடைசி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் உரிய முறைமையின்றி செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. தேசிய கல்வி நிர்வாகத்தினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவினால் இது கண்டறியப்பட்டுள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அந்த விசாரணை குழுவில் அறிக்கைக்கு அமைய தேசிய கல்வி நிறுவனத்தின் 2 பெண் அதிகாரிகளின் சேவையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதற்கு மேலதிகமாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதி பணிப்பாளர் நாயகத்தை கட்டாயமாக விடுமுறையில் அனுப்புவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலை சம்பவம் தொடர்பான குற்றவாளிகளாக காணப்பட்ட இருவருக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற மரண தண்டனை வழங்கியுள்ளது. கொடிகாமம் மந்தைவெளி பகுதியில் கடந்த 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அப்பகுதியை சேர்ந்த 60 வயதுடைய முதியவர் ஒருவர் கோடாரி மற்றும் பல்லுகளால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் யாழ் மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் வழக்கு தீர்ப்புக்காக தேதியிடப்பட்டிருந்தது. தீர்ப்புக்காக வழக்கு மன்றில் நீதிபதி DS சுசைதாஸ் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிரிகளான இருவரையும் மன்று நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் குற்றவாளிக்காக கண்டு இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்படும் தேதியில் நிர்ணயிக்கப்படும் இடத்தில் குற்றவாளியின் உயிர் பிரியும் வரை தூக்கிலிடுமாறு இந்த மன்று பரிந்துரைக்கிறது என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார்.
மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி மீன் சந்தையில் நேற்று மனித நுகர்வுக்கு ஒவ்வாத பழுதடைந்த நிலையில் விற்பனை செய்யப்பட்ட 16 கிலோ கீரி மீன்கள் கைப்பற்றப்பட்டு பொது சுகாதார பரிசோதகர்களால் உடனே அளிக்கப்பட்டது. களுவாஞ்சிக்குடி பகுதி பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்றைய தினம் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் மூலம் பழுதடைந்த மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பொது சுகாதார பரிசோதகர்களால் வியாபாரிக்கு கடுமையான எச்சரிக்கை மற்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. களனி அங்குடை வீதி பகுதியில் சுமார் 32 கிலோகிராம் கேரளா கஞ்சா களனி பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேகத்திடமான முறையில் காணப்பட்ட வாகனம் ஒன்றை சோதனையிட்ட போது 3 பொதிகளில் இருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரை கண்டதும் வாகனத்தில் இருந்தவர்கள் அவற்றை கைவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் களனி பிரதேச சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நுவன் அசங்கவின் மேற்பார்வையிலும் பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி எஸ் ரத்நாயக்காவின் அறிவுறுத்தலின் பேரிலும் நடத்தப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக சந்தேகப்படும் 28 கோடிக்கும் அதிக பணம் மற்றும் 2 வாகனங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணையின் பிரிவின் அதிகாரிகளால் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் நடைபெறும் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நிலத்தோற்றத்தால் எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது என்று அவ்வாறு ஏதும் செய்வதாயின் நீதிமன்ற அனுமதி அவசியம் எனவும் மன்றினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று முன்தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த பகுதியில் ஏற்கனவே இருந்த வீதிக்கு மேலாக அதனை நல்லூர் பிரதேச சபையினர் செப்பனிட்டமை அவதானிக்கப்பட்டது. குறித்த விடயம் சட்டத்தரணிகளால் நீதவானின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் எந்தவிதமான அபிவிருத்தியும் செய்வதற்கான அனுமதியும் கொடுக்கக்கூடாது எனவும் முழுமையான அகழ்வு பணிகள் பூர்த்தியாகும் வரை நிலத்தோற்றத்தில் மாற்றம் செய்யக்கூடாது என்றும் இதில் எதிர்வரும் காலத்தில் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் அனுமதி அவசியம் என சட்டத்தரணிகளால் வலியுறுத்தப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் குறித்த விடயத்தை கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் செயல்பட உத்தரவிட்டுள்ளார். திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அருகாமையில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று அதிகாலை பேக்கரி உற்பத்தி பொருட்களை ஏற்றிக்கொண்டு காலை நேர வியாபாரத்துக்காக சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் ஒந்துருளியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் ஒந்துருளியில் பயணித்த 2 பலத்த காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் காயமடைந்தவர்கள் உடனடியாக அங்கிருந்தவர்கள் மீட்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருகோணமலை போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தியதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அல்வாய் மேற்கு அல்வாய் பகுதியைச் சேர்ந்த 42 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவருக்கு கடந்த 17ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை இரத்த வாந்தி எடுத்துள்ளார். பின்னர் காலை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்தில் உயிரிழந்துள்ளார். அவர் எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.